நீங்க வந்து ஐடி ஃபீல்ட்ல வரணும்னு நினைக்கிறீங்களா? பட் இந்த கோடிங் இருந்தா மட்டும் தான் ஐடிக்குள்ள வர முடியும். கோடிங்கே இல்லாமல்லாம் வந்தா ஃபியூச்சரே இருக்காதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஒரே வீடியோ உங்க எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிடும். நம்ம லைஃப்ல டெய்லி என்னென்னலாம் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்களேன். ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம், டிக்கெட்ஸ் புக் பண்றோம், பைக் டாக்ஸி புக் பண்றோம், ஓடிடில மூவிஸ் பார்க்குறோம், ஆன்லைன் ஷாப்பிங் பண்றோம். அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்றோம் இல்லையா? இது எல்லாமே வந்து டெக்னாலஜினால தானே பாசிபிள் ஆகுது. இதுக்கு பின்னாடி வந்து என்னென்னலாம் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, அண்ட் அதில வந்து நீங்க எதில ஃபிட் ஆகலாம்? ஐடில வந்து கோடர்ஸ் மட்டும் தான் இருக்காங்களா? கோடிங்கே இல்லாம உள்ள போக முடியுமா? முடியாதா? ஐடில என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோவ ஒவ்வொன்னா போட்டு வைக்கிறேன். நீங்க ஜஸ்ட் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீன்ல போட்டு ரிலாக்ஸா உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? நம்பர் 1 ஒய் ஐடி இஸ் பூமிங். நான் முன்னாடியே சொல்ற மாரி எல்லாருமே டே டு டே லைஃப்ல என்னென்னமோ பண்றாங்க. லைக் அது மோஸ்ட்லி டெக்னாலஜினால எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. லைக் ஃபுட் ஆர்டர் பண்றதா இருக்கட்டும், ஆன்லைன் ஷாப்பிங்கா இருக்கட்டும், ஏகப்பட்டது இருக்கு. அத தாண்டி பிசினஸ் டூ பிசினஸ்க்கும் நிறைய யூஸ் ஆகுது. விச் மீன்ஸ் நான் முன்னாடி ஒர்க் பண்றது கம்பெனில இன்னொரு பிசினஸ் வந்து என்னோட பிசினஸ்ல இதெல்லாம் இருக்கு. இதனால நீங்க மேனேஜ் பண்ணி குடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி நான் ஒர்க் பண்ண கம்பெனில கேட்டாங்க. ஸோ நான் ஒர்க் பண்ண கம்பெனி என்ன பண்ணுவாங்க? அவங்க கம்பெனி என்னெல்லாம் போயிட்டு இருக்கு, எப்படிலாம் சொல்லி டேட்டாஸ்லாம் எடுத்து, அந்த டேட்டாஸ்லாம் ப்ராப்பரா மேட்ச் பண்ணி, அத வந்து என்ன பண்ணணுமோ, அத என்ன கேட்கறாங்களோ, அந்த கம்பெனிஸ் பண்ணி குடுத்து, அந்த கம்பெனிட்டருந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்லயோ, இல்ல வந்து ஆக்சுவல் அமௌண்ட்டாவோ, லம்ப் சம்மாவோ வாங்குவாங்க. ஸோ இந்த மாரி ஐடி ஃபீல்டுக்குள்ள ஏகப்பட்டது இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஃபீல்ட்ல இருக்க டெக் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அதனால தான் ஐடி வந்து ஸ்டார்ட் பண்ணதுலருந்து இப்போ வரைக்கும் அப்படியே பூம் ஆயிட்டே இருக்கு. இப்போ இந்த ஐடில என்னென்ன ரோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்னா சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆர் இன்ஜினியர். இதுல வந்து நெறைய இருக்கு. விச் மீன்ஸ் ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், ஃபுல் ஸ்டாக். வெறும் யூஐ மட்டும் ஃப்ரண்ட் எண்ட் பார்ட் மட்டும் பண்றாங்கன்னா, அவங்க ஃப்ரண்ட் எண்ட். இல்ல பேக் எண்ட்ல மட்டும் பர்ட்டிகுலரா ஏதாவது ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து பேக் எண்ட் டெவலப்பர்ஸ். அத தாண்டி இல்ல ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்க்குறாங்கன்னா, அவங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ். இது போல இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஏகப்பட்டது இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஒர்க் ஒவ்வொரு கம்பெனி இருந்துட்டு தான் இருக்கு. இது உங்களுக்கு என்னலாம் தெரியணும் அப்படின்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்டோ, சி பிளஸ் பிளஸ், பைத்தான், ரியாக்ட், ஆங்குலர், கிட்டு, கிட்ஹப் இதெல்லாம் என்னென்ன, எப்படிலாம் ஒர்க் ஆகுது, எது ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒர்க் ஆகுது, எது பேக் எண்டுக்கு ஒர்க் ஆகுது, அது இதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி பார்த்துட்டு, இந்த இது செட் ஆகும்னா நீங்க இதுக்குள்ள வரலாம். பட் இதுல வந்து கோடிங் இருக்கு. தென் நம்பர் 2 டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் அனலிஸ்ட். ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, அதுல வந்து டேட்டாவும் இருக்கும் இல்லையா? அந்த டேட்டா வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி, அதுக்கேத்த மாரி ப்ராப்பரா கொண்டு போறவங்க தான் இந்த டேட்டா அனலிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில வந்து அவங்க ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அதுலேருந்து டேட்டாஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த டேட்டாஸ் வச்சு அவங்களோட கஸ்டமர்ஸ் யாரு? என்ன ஏஜ்ல இருக்காங்க? மேல் அதிகமா இருக்காங்களா? ஃபீமேல் அதிகமா இருக்காங்களா? என்ன மாரி வந்து ப்ராப்பரா ரீச் பண்றாங்க? அண்ட் எது வழியா ஆர்டர்லாம் பிளேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி அனலைஸ் பண்ணி, அதுக்கேத்த மாரி நெக்ஸ்ட் ஃபர்தரான ப்ராடக்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, அங்க வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து ப்ராப்பரா இன்கிரீஸ் ஆகும் இல்லையா? அதனால அந்த டேட்டாவ வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி, அது ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி, விசுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்கு இந்த டேட்டா அனலிஸ்ட்டோ, இல்ல டேட்டா சயின்டிஸ்ட்டோ தேவைப்படுவாங்க. இதுக்கு வந்து நீங்க பைத்தானோ, எஸ்கியூஎல்லோ, இல்ல பவர் பிஐயோ அந்த மாரிலாம் லேர்ன் பண்ற மாரி இருக்கும். தென் நம்பர் 3 கான்டென்ட் ரைட்டர். இந்த ஐடி பொறுத்தவரைக்கும் அந்த கான்டென்ட் ரைட்டர் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, லெட்ஸ் சே நான் வந்து பிசினஸ் ரன் பண்றேன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. என்னோட பிசினஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அது எப்படி? லெட்ஸ் சே எனக்கு ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னா, அந்த சர்வீஸோட நேம போட்டுட்டு, பெஸ்ட் ஏஜென்சி இன் சென்னை அந்த மாரி சம்திங் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து டாப்ல எது வருதோ அவங்களுக்கு போயிட்டு நான் அந்த மாரி ஹாய் குடுத்து கான்டாக்ட் பண்ணி பேசுவேன் இல்லையா? அதுல 2 விதமா இருக்கு. அந்த ஸ்பான்சர்ட் பொறுத்தவரைக்கும் அமௌண்ட் பே பண்ணி அந்த கம்பெனியோ, ஏஜென்சியோ வந்து புஷ் பண்ணி மேல காட்டுவாங்க. அப்படி இல்லையா, இன்னொன்னு எஸ்இஓ. எஸ்இஓ இன் த சென்ஸ் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ அது வந்து ப்ராப்பரா கொண்டு வர வைக்கிறதுக்கு கீவேர்ட்ஸ் வச்சு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த கீவேர்ட்ஸ்லாம் ப்ராப்பரா மேக் பண்ணி வ்ளாக்ஸ்லயோ, இல்ல வந்து வெப்சைட்லயோ கரெக்ட்டா யூஸ் பண்றதுக்கு கான்டென்ட் ரைட்டர்ஸ் தேவைப்படுவாங்க. பேசிக்கலி இந்த கான்டென்ட் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ளாக்ஸோ, வெப்சைட்ஸோ, இல்ல சோசியல் மீடியாவோ, இல்ல கேம்பெயின்ஸோ அந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, அத வந்து எப்படி ப்ராப்பரா எங்கேஜிங்கா கொண்டு போலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி கான்டென்ட் மேக் பண்ணி குடுப்பாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா, ப்ராப்பரா அட்ராக்டிவா ரைட் பண்ற ஸ்கில் வேணும். ஆல்சோ ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அது என்ன ஸ்டோரி டெல்லிங், கதை சொல்றதெல்லாம் ஒரு மேட்டரான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ஒரு மேட்டர் தான். விச் மீன்ஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு பேராகிராஃப்ல குடுக்கறதுக்கும், அந்த ஸ்ட்ரக்சர வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்டோரி மாரி கன்வே பண்ணி, ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இது குடுக்கறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில் வந்து ப்ராப்பரா வேணும். அண்ட் எஸ்இஓ ஸ்கில் ப்ராப்பரா வேணும். ரைட்டிங் ஸ்கில் ரொம்ப ப்ராப்பரா வேணும். தென் நம்பர் 4 டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ கான்டென்ட் ரைட்டிங் பத்தி பேசுனதுனால நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க வைக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் த சென்ஸ் நீங்க வந்து சர்வீஸோ, ப்ராடக்ட்டோ பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து மார்க்கெட்டிங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அந்த சர்வீஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத நீங்க மார்க்கெட் பண்ணா மட்டும் தான், மத்த கம்பெனிஸ்க்கோ, இல்ல அது டைரக்ட்டா கஸ்டமர்ஸ்க்கோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி தெரிய வைக்கிறதுக்கு கரெக்ட்டான மார்க்கெட்டிங் கொண்டு போணும். அதுக்கு முன்னெல்லாம் வந்து டைரக்ட்டா வீடு வீடா போயிட்டு இந்த மாரி சர்வீஸ் இருக்கு, இந்த மாரி பண்றோம், இந்த மாரி ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி விப்பாங்க. பட் இப்போ அந்த சேல் எல்லாமே கம்ப்ளீட்லி டிஜிட்டலா மாறிடுச்சு.
ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து டிஜிட்டலாக உங்கள் கம்பெனியோ இல்லை சர்வீஸோ உங்கள் ப்ராடக்ட்டோ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி அந்த மார்க்கெட்டிங் வழியாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ட்ராக் பண்ணி உள்ள இருக்கிறது. ஸோ அதுவுமே ஐடியில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மெயின்லி மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னெல்லாம் பண்ணலாம், SEOன்னா என்ன, PPCனா என்ன, SSMனா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி எல்லாமே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். தென் நம்பர் 5 UX UI டிசைன் ஆர் ப்ராடக்ட் டிசைன். இப்போது ஒரு வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து ஒரே ஒரு செக்ஷனில் ஒரே ஒரு பேஜில் எல்லாமே அப்படியே போட்டு கொசன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் என்ன சொல்ல வராங்க, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இருக்கும் இல்லையா? அதுவே ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வந்து அந்த பிஸ்னஸ் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் செக்ஷனில் என்னெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துட்டு அது கீழே வந்து கஸ்டமரோட ரிவ்யூஸ் டெஸ்டிமோனியல்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு ப்ராப்பராக அந்த மாதிரி அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக என்ன பிஸ்னஸ் ஒர்க் ஆகுது, அது எப்படி ஒர்க் ஆகுது, நமக்கு அது தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு வேலையை UX டிசைன் பார்ப்பாங்க. இந்த ஜஸ்ட் வெப்சைட்டுக்கு மட்டும் கிடையாது, மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் இல்லை வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இதுவாக இருந்தாலும் இந்த UX டிசைனரோட வேலை வந்து அங்கே தேவைப்படும். இதில் உங்களுக்கு ஸ்கில் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா மெயின்லி வந்து ஒரு ரிசர்ச் ஸ்கில், ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறதுக்கு அனலைஸ் ஸ்கில்லும் தேவைப்படுது. ஆல்சோ வயர் ஃப்ரேமிங், ப்ரோட்டோடைப், நீங்கள் டிசைன் ஸ்கில்லுக்கு ஃபிக்மா இல்லை சம்டைம்ஸ் AI டூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ எப்போவாது ஃபோட்டோஷாப்பும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். தென் நம்பர் 6 கிராஃபிக் டிசைனர். இவங்களோட நீடுமே ஐடி கம்பெனியில் தேவை. அது எங்கே அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த கம்பெனி வந்து சோஷியல் மீடியாவில் ப்ராப்பராக ஆக்டிவாக இருக்கணும் இல்லையா? அப்படி ஆக்டிவாக இருக்கணும்னா ஒன்று ரீல்ஸ் அந்த மாதிரி போடணும், அப்படி இல்லைனா போஸ்ட் போடணும். அப்படி போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கிராஃபிக் டிசைனர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுமே ஒவ்வொரு மீனிங் கொடுக்கும். விச் மீன்ஸ் இப்போ ஒரு கம்பெனி ஓப்பனிங் போகுது அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு 10 ஓப்பனிங் போகுதுன்னு போடுறதை விட்டுட்டு ஒரு போஸ்டரில் வந்து we have 10 ஓப்பனிங்ஸ், இந்த ஓப்பனிங் வந்து இந்த ஸ்கில்லாம் தேவைப்படுது, இந்த குவாலிஃபிகேஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டராக மேக் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது கிராஃபிக் டிசைனர்ஸ் வந்து ஐடி கம்பெனியில் தேவைப்படுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெப்சைட்டில் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் அந்த மாதிரிலாம் மேக் பண்ணுறது அண்ட் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் மேக் பண்ணுறது, ஒரு கம்பெனி வந்து ப்ராப்பராக பிராண்டிங் பண்ணுறது, விச் மீன்ஸ் என்ன மாதிரி கலர் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் கொண்டு போகணும், என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிசைன் சைடில் எல்லாமே கம்ப்ளீட்லி பார்க்கறது தான் இந்த கிராஃபிக் டிசைனரோட வேலை. இதுக்கு வந்து உங்களுக்கு மெயின்லி இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப், ஆல்சோ ஒரு ஸ்டோரி டெல்லிங் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டோரி டெல்லிங் இங்கே எதுக்கு வருது அப்படின்னா ஒரு போஸ்டரில் வந்து நீங்கள் ஈஸியாக கன்வே பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த போஸ்டரில் எக்ஸாக்டாக சிம்பிளான கீவேர்ட்ஸ், சிம்பிளான வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங்கிறது அங்கே தேவைப்படும். ஆல்சோ அதை தாண்டி கலர் சைக்காலஜி, டைப்போகிராஃபி அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கற்றுக்கணும். நம்பர் 7 ஐடி சப்போர்ட் ஆர் ஹெல்ப் டெஸ்க். இது வந்து மோஸ்ட்லி மேஜர் கம்பெனிஸில் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ லெட்ஸே ஒரு 200 பீப்புள்ஸோ இல்லை 500 பீப்புள்ஸோ உட்காந்து வச்சுப்போம். அவங்களுக்கு வந்து சிஸ்டமில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த ஹெல்ப் டெஸ்க் பீப்புளை கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை சால்வ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி அதை வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஜஸ்ட் அங்கே ஆஃபீஸில் இருக்க எல்லா சிஸ்டமும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி அதை சால்வ் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் சிஸ்டமில் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுறது, ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன மாதிரிலாம் ஸ்கில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ரெக்டிஃபை பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற ஸ்கில் தேவைப்படும். அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், அனலைசிங் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு இந்த மாதிரி பேசிக்கான ஸ்கில்ஸ் தான் அது தேவைப்படும். தென் நம்பர் 8 சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெட்ஸே ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட டேட்டா செக்யூரிட்டிங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அப்படி டேட்டா வெளியே போச்சு அப்படின்னாவே அது அவங்களுக்கு பெரிய இஷ்யூ ஆகிடும். ஸோ அது வந்து இன்வெஸ்டருக்கு சைக்கோ லாஸ் ஆகிறதுக்கோ ஏகப்பட்ட விஷயம் வரும். ஸோ அதனால கம்பெனியில் இருக்கிற டேட்டாஸ்லாம் ப்ராப்பராக செக்யூர்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது தான் இவங்க வேலையே. லைக் இந்த மாதிரி வெளியிருந்த வைரஸ் அட்டாக்ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக சிஸ்டம் அட்டாக் பண்ணாமல் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கறது தான் இவங்க ஓகே. தென் நம்பர் 9 டெவாப்ஸ் இன்ஜினியர். டெவாப்ஸ் அப்படின்னாவே டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ். ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதில் வந்து டெவலப்மெண்ட்லாம் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு செப்பரேட் டீம்ஸ் இருப்பாங்க, அண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு செப்பரேட் டீம்ஸ் இருப்பாங்க. அதை வந்து ப்ராப்பராக மெர்ஜ் பண்ணி ஒரே டீம்லேயே ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணுறது தான் டெவாப்ஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸே ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணி அதை வந்து ஆப்ரேஷன் டீம்கிட்ட கொடுத்து அந்த ஆப்ரேஷன் டீம் ப்ராப்பராக பார்த்துட்டு அதை வந்து எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு கொண்டு போய் எல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் அதை போய் டெலிவரி கொடுக்கறதுக்கு லைக் ரெண்டும் ஒரே ஆளே பண்ணால் ரொம்ப ஈஸியாக முடியும் இல்லையா? அதுதான் இந்த டெவாப்ஸ். தென் நம்பர் 10 ப்ராடக்ட் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜர். இப்போது சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து மெயின்லி ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, இல்லை ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ பேசிக்லி இந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக டைம் லைன் போடுறது, எந்த டைம் லைன் முடிக்கணும், எப்படி வந்து டெலிவரி பண்ணணும், எந்த டேட்டில் டெலிவரி பண்ணணும், அண்ட் அதுக்கு வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், டெவலப்பர் கூட எப்படி பேசணும், எந்த டைமில் டெவலப்மெண்ட் முடிக்கணும், எந்த டைமில் டிசைனிங் முடிக்கணும், எந்த டைமில் வந்து டெஸ்டிங் முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அனலிஸும் ப்ராப்பராக பண்ணி அந்த ப்ராடக்ட்டை கரெக்டாக டெலிவரி பண்ணுறதுக்கு இவங்க வைப்பாங்க. ஆல்சோ அந்த கொடுத்த பட்ஜெட்குள்ளே அந்த ப்ராடக்ட் முடிக்கிறதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா
ஒரு ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுக்கு அந்த மேனேஜ்மென்ட் ஸ்கில் தேவைப்படும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவைப்படும். அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அண்ட் டீம் மேனேஜ்மென்ட் இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். தென் நம்பர் 11 ஹெச்ஆர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து பீப்பிள் ஹையர் பண்றதா இருக்கட்டும், அந்த கம்பெனில வந்து இருக்க எம்ப்ளாயீஸ வந்து என்கேஜ் பண்றதா இருக்கட்டும், ப்ராப்பரா எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ்லாம் மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் இவங்க பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் ஐடி ரோல்ஸ் பத்தி நாலேஜ் இருக்கணும். லைக் என்னென்ன ரோல்ஸ் இதெல்லாம் பண்றாங்க, எப்படிலாம் போகுதுன்னு நாலேஜ் இருக்கணும். அது தாண்டி ஹெச்ஆர் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். லைக் நம்பர் ஆஃப் ஹெச்ஆர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அது எல்லாம் எப்படி யூஸ் பண்றது, எங்க யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி ஐடில வந்து மெயினா இருக்க ரோல்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இன்னும் போனஸ் ரோல் சொல்லணும் அப்படின்னா, பிளாக் செயின் டெவலப்பர் சொல்லலாம், இல்ல டெக்னிக்கல் ரைட்டர் சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்கு. இப்போ we are gonna see myths and misconceptions of ஐடி ஜாப்ஸ். ஐடிக்குள்ள வரணும்னா இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய மித்ஸ்லாம் சுத்திட்டு இருக்கு. அது என்னன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஐடிக்குள்ள வரணும்னா மேத்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். உங்க மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் வந்து பயங்கரமா இருந்தா மட்டும் தான் ஐடிக்குள்ள வர முடியும். அப்படி இல்லைன்னா ஐடிக்குள்ள வரவே முடியாது அப்படிங்கிறது பெரிய மித். அதை தாண்டி ஏகப்பட்டது இருக்கு. நீங்க இன்கேஸ் கோடிங்ல போறீங்க அப்படின்னா, கோடிங்க்கும் உங்களுக்கு லாஜிக்கலான யோசிக்கிற மேத்ஸ் மட்டும் தான் தேவைப்படுமே தவிர, நீங்க ஸ்கூல்ல படிச்ச அல்ஜீப்ரா அதெல்லாம் மேக்ஸிமம் எங்கேயுமே தேவைப்படாது. அதுல நம்பர் 2 ஐடி ஜாப் வந்து கோடர்ஸ் மட்டும்தான். லைக் கோடிங் போட்டா மட்டும் தான் ஐடி ஜாப்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுவுமே மித்தா. அதை தாண்டி இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்கு. அதுல எது வேணா நீங்க போலாம். அது எல்லாமே ஐடி கம்பெனிக்கு இருக்கிறது தான். தென் நம்பர் 3 யூ நீட் அ ப்ராப்பர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி டு கெட் ஸ்டார்டட். ஐடிக்குள்ள வரணும், ஐடியில் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி வந்து கம்பல்சரி அப்படிங்கிறதும் மித்து தான். இங்க நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி இல்லாம தான் உள்ள வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்கில் இருந்தாவே போதும், நீங்க வந்து ஐடி ஃபீல்ட்ல வரலாம். தென் நம்பர் 4 ஐடி ஜாப்ஸ் ஆர் போரிங் அண்ட் ரெப்பிடேட்டிவ். ஐடியில் இருக்க எல்லா ஜாப்ஸுமே இந்த ஒரே மாதிரி டெய்லி ஒன்னே பண்ணணும், அது ஒரே போரா ரெப்பிடேட்டிவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அது இருக்கு. பட் எல்லா ரோல்ஸும் அப்படி கிடையாது. உங்களுக்கு எது பேஷனேட்டா இருக்கு, எது வந்து ப்ராப்பரா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சூஸ் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா அது வந்து டெய்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். புதுசா டெய்லி பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஓகேயா? இதுதான் ஐடி பத்தின மித்ஸ். தென் தி ஏஐ எரா. இப்ப நிறைய ஏஐலாம் வருது இல்லையா? ஸோ இந்த ஏஐனால ஐடி ஜாப்ஸ் வந்து போகுமா? ஐடிக்குள்ள நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க. பட் ஏஐ பார்த்து பயமா இருக்கு. அந்த ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்ப வந்து கிளியரா உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஏஐ வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு வொர்க் வந்து 15 டேஸோ 20 டேஸோ நீங்க பண்றீங்கன்னு வச்சுப்போம். இப்ப அந்த ஏஐனால நீங்க அதே வொர்க்க வந்து 5, 6 டேஸ்ல பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் அந்த 25 டேஸ்க்குள்ள 2 வொர்க்கோ 3 வொர்க்கோ முடிக்க முடியும்னு பார்த்துப்போம். இப்போ கம்பெனிஸ்க்கு அந்த 25 டேஸ்ல இருந்து ஒரு வொர்க் பண்றது இம்பார்ட்டன்ட்டா? இல்ல அந்த 25 டேஸ்க்குள்ள 3 டாஸ்க் முடிக்கிறது இம்பார்ட்டன்ட்டா? அப்சல்யூட்லி இந்த 3 டாஸ்க் முடிக்கிறது தானே. ஸோ அதனால நீங்க ஏஐ டூல் யூஸ் பண்ணணும். அண்ட் அப்படி யூஸ் பண்றதுக்கு நீங்க ஸ்கில்டு பர்சனா இருக்கணும். ஸோ அதுக்கு உங்க ஸ்கில்ல வந்து ப்ராப்பரா டெவலப் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஏஐ நினைச்சு பயப்படணும்னு அவசியமே இல்ல. ஏஐ டூல்ஸ் லைக் V0.dev, Bolt, Lovable இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்க வந்து ப்ராப்பரா எஃபெக்டிவா டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணி சீக்கிரம் அவுட்புட் கொடுத்தாவே போதும். நீங்க ஈஸியா சர்வே பண்ணிடலாம். ஓகே. இப்போ இதெல்லாமே ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஐடி ஃபீல்ட்ல வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி ஐடிக்குள்ள எப்படி வரது அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். அண்ட் எப்பவும் சொல்ற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பை.